ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாருமே வந்து தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. டெய்லியும் திருப்பதி திருமலையோட ரூம்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதை எதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல நிறைய வீடியோல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இதை ஒரு தனி வீடியோ ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது திருமலை திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஒவ்வொரு மாசமும் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேரால ரூம் புக் பண்ண முடியல. சில டைம் வந்து நமக்கு அந்த டைம்ல தெரியலன்னு போது மிஸ் பண்ணவங்க, இல்ல சடனா பிளான் பண்றவங்க, இந்த மாதிரி ரூம் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஆன்லைன்ல பண்ணிட்டோம்னா நமக்கு ஆஃப்லைன்ல போய் எடுக்கிறத விட ஈஸியா இருக்கும், இந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ஆன்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணவங்க அவங்களால போக முடியல, இல்லைன்னா எங்களுக்கு ரூம் தேவையில்லை, ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல கேன்சலேஷன் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு காலையில தான் பண்ணுவாங்க, மத்தியானம் தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த வெப்சைட்ல செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்களுக்கும் வந்து திருமலை திருப்பதிக்கு வந்து கேன்சலேஷன் உங்களுக்கு ரூம் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டா நமக்கு வந்து பாருங்க, திருமலையோட அக்டோபர் மாசம் ரூம் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணும்போது 8ஆம் தேதியோட 100 ரூபாய் ரூம் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க, ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரூம் இருக்கு. இது வந்து மாதவம்ல ஏசி ரூம் ஆல்ரெடி யாரோ புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க, 1000 ரூபாய்க்கான ரூம். இப்போ ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த ரூம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். நிறைய பேர் ஸ்டே பண்ண போற பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கேன்சலேஷன் இருக்கும்போது புக் பண்ணிக்கலாம். இது வந்து காலையில டைம்லயும் ஈவினிங் டைம்லயும் நிறையவே வந்து கேன்சலேஷன் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, நம்ம நிறைய பேர் ஒர்க்குக்கு போறவங்களா இருப்பீங்க. அந்த டைம்ல வந்து நம்ம எந்த நேரமும் இந்த வெப்சைட் வந்து வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி கேன்சலேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்க அவங்க பார்க்கும்போது இருக்கக்கூடிய கேன்சலேஷனை போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த டேட்ல உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெய்லியுமே வந்து கேன்சலேஷன் ஆயிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, 29ஆம் தேதி நாளைக்கு நாளைக்கு 28, 29ஆம் தேதி, 30, 31 இந்த 3 நாள்ல கேன்சலேஷன் ஆனாதான் 27ஆம் தேதி இன்னைக்கு வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து 2 டேஸ் பிஃபோர் தான் நம்ம கேன்சல் பண்ணணும் ரூம். அப்பதான் வந்து நமக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. 48 ஹவர்ஸ் அப்படின்றது தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 30ஆம் தேதி 31ஆம் தேதி போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து கேன்சல் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் தேவைப்படுச்சுன்னா நம்ம உடனே வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ திருமலையில இப்போ எந்த கேன்சலேஷனும் ஆகலாம். நான் இதுக்கு முன்னாடி 2 ரூம்ஸ் வந்து இருந்துச்சு. இப்ப திருப்பதியில நம்ம பார்த்துருவோம் பாருங்க, 20ஆம் தேதிக்கு மட்டும் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 8ஆம் தேதி சொன்னேன் பாருங்க, இது வந்து திருமலையோட ரூம் 8ஆம் தேதிக்கு அவைலபிள் இருந்துச்சு. இப்போ வந்து புக் ஆயிடுச்சு. திருமலையோட 100 ரூபாய் ரூம் வந்து புக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து 4/5க்கு அந்த ரூம் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ அது ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இன்னொரு ரூம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் திருமலா தான். திருமலாவோட 100 ரூபாய் ரூம் வந்து 13ஆம் தேதி, அக்டோபர் மாசம் 13ஆம் தேதிக்கு அவைலபிள் இருந்திருக்கு. அதோட போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 31ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதி ரூம் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. அண்ட் 29ஆம் தேதி அவைலபிள் இருந்திருக்கு. காலையில பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறத போட்டோஸ் வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த நாட்கள்ல நீங்க போறீங்க, ஆன்லைன்ல ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு எரர்னால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாருங்க, கேன்சல் ஆன ரூம் அவைலபிள் இருக்கிறது, எவ்வளவு போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னைக்கு எவ்வளவு போட்டோஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, காலையில இருந்து எவ்வளவு ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகி இருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ட்ரை பண்ணி ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு கூட ரூம் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஜூலை 29ஆம் தேதிக்கு வந்து நமக்கு கீழே திருப்பதியில 800 ரூபாய் ரூம் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கான அவைலபிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூவா பார்க்குற எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மட்டும் கிடையாது. இதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எந்த ரூம்ஸ் ஏதாவது கேன்சலேஷன் அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். டெய்லியும் நமக்கு வந்து ஆன்லைனில் நம்ம ரூம்ஸ் வந்து புக் பண்ணலான்னா இந்த மாதிரி கேன்சலேஷன் ஆகிற ரூம்ஸை நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டோம்னா நமக்கு ட்ராவல் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கடிக்கு இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணணும். எனக்கு டைம் இல்லை, நான் வந்து அடிக்கடிக்கு பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னா டெலிகிராம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிடுவாங்க.
அந்த டேட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, அந்த 20ஆம் தேதி ரூமுமே திருப்பதிக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம புக்கிங்ல சில டைம் நமக்கு கொஞ்சம் எரர் வரும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செக்இன் ஸ்லாட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்லாட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க புக் ஆயிடும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேரே வந்து கடைசி நேரத்துல அவங்க டிராவல் பண்ற ஒரு 3 நாள் 4 நாள் கேப்லயே வந்து ரூம் புக் பண்ணி கூட தர்ஷன் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்க ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓப்பன் ஆகும்போது மட்டும் ரூம் கிடைக்கல. ஸோ நம்ம டைரக்ட்டா போயிட்டு தான் பண்ணணும். வேற வழி இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நைட் டைம், ஈவினிங் டைம்லலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ரூம்ஸ் வந்து கேன்சலேஷன் இருக்கும். மார்னிங் டைம்லயும் வந்து அதிகமா இருக்கும். இன்னைக்குலாம் நெறைய ரூம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபாஸ்ட்டா பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பேர் போலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கேத்த ரூம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வரல அப்படின்னு சொல்லும்போதோ, இல்ல அவங்களோட பிளான் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதாவது கேன்சல் பண்ணிருவாங்க. இது வந்து தலக்கோண லொகேஷன். அதுக்கு தான் 2 செக்-இன் டைம் மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. திருப்பதி, திருமலைக்கு நமக்கு டைமிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா வேற வரும். நீங்க திருப்பதி வேணும்னா, திருப்பதி அவைலபிள் இருந்தா புக் பண்ணிக்கலாம். திருமலைனா திருமலை பண்ணிக்கலாம். திருப்பதியோட ரூம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூ. 100 திருமலையில கேன்சல் ஆனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் எல்லாம் பிஃபோரா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு ரூம் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல வந்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூம் புக் பண்றது இந்த அக்டோபருக்கு நான் புக் பண்ணதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் எடுத்துட்டாங்க. பட் செகண்ட் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு போறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். திருமலையில கூட நம்ம சிஆர் ஆஃபீஸ்ல காலையில போய் நின்று லைன்ல சில டைம் ஃப்ரீயா இருந்தா நம்ம வந்து ரூம் வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு நிவாசத்திலையும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் ரூம் வந்து அவைலபிள் இருந்தா தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம நைட்டு ஒரு மிட் நைட்லாம் ரீச் ஆகிறோம் அப்படின்னா அப்ப ஸ்டே பண்ணணும் ஃபேமிலியோட நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ரூம் தான் உங்களுக்கு எப்பவுமே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.